தற்போது மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தில் காளியம்மன் கோயில் அருகே நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது நம்முடைய சில உறவுகள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு சில கேள்விகள். அம்மா வணக்கம்மா. இந்த சின்ன உடைப்பினுடைய வரலாறும் இந்த கோயிலுடைய வரலாறும் நீங்கள் எப்படி இந்த ஊரில் வாழ்ந்தீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நாங்கள் வந்து இந்த கிராமம் உருவாகி 7 தலைமுறையில் இருக்குது. 7 தலைமுறைக்கு இந்த கோயில் இருக்குது. புரட்டாசி மாதம் ஒரு பொங்கல் வைப்போம், பங்குனி மாதம் ஒரு பொங்கல் வைப்போம். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாகவே சொல்லுங்க, பேசுகிற மாதிரி பேசு. புரட்டாசி மாதம் ஒரு பொங்கல் வைப்போம், பங்குனி மாதம் ஒரு பொங்கல். 7 தலைமுறை அந்த கோயில் இருக்குது. எல்லாமே சக்தி நாங்கள் முடியல. அம்மா வீட்டில் பொண்ணவங்களுக்கு அம்மா பண்ணு போட்டுருக்குன்னா இங்கே வந்து போட்டோன்னே இறங்கிடுவாங்க, தண்ணி ஊற்றோன்னா இறங்கிடும். அதேமாரி 7 கோயில் இருக்குங்க. 7 கோயில் இருக்குது. ஆமாம். எத்தனை தலைமுறையாக இங்கே இருக்குது? 7 தலைமுறையாக அங்கே இருக்குது. இங்கே இருக்கிறோம் நாங்கள். 7 தலைமுறையாக அங்கே இருக்கோம். அந்த ஊரை வந்து இப்படி கிளப்புறாங்க. நாங்கள் இந்த கோயிலை கொண்டு போய் நாங்கள் எங்கே வைப்போம்? எத்தனை கோயில் இருக்குமா? 7 கோயில். 7 கோயில். 7 கோயில், 21 சாமி. 21 சாமி. 21 சாமி நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அக்கினி வீரபுத்திரன், ஐயனார், சோனை, செல்லாயம்மா, மரத்தியம்மா, பாப்பாத்தி, பெரியசாமி, அப்புறம் சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் சோழசாமி. சொல்லுங்க. சின்ன கருப்பு. இன்னும் வந்து பெயர்கள் வந்து உடையார் அப்படின்னா அப்படி என்னென்ன பெயர்கள்? உடையார்ன்றது எங்க குலதெய்வ பெயர். சின்ன உடையார்ன்றது குலதெய்வ பெயர். இந்த ஊர்ல வந்து அந்த 7 ஆண்டு காலமாக ஆண்கள் பெண்கள் வந்து குலதெய்வ பெயரை தான் நாங்க வைப்போம். வீரம்மாள், வேற பேர் வைக்க மாட்டோம். ஐயனார், ஐயம்மாள், அந்த மாதிரி தான் உடையார் அப்படின்றத நாங்க வைப்போம். அது வந்து எங்க சாமியோட பெயர். இங்கே இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இங்கேருந்து பொண்ணு வெளியிலையும் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி. மாப்பிள்ளை எல்லாம் வெளியிலே நாங்க பெண்கள் கொடுக்கறது இல்லை. வெளி சம்பந்தமே எங்களுக்கு கிடையாது. ஒரு ஒற்றுமையா ஒரு கெப்பாசிட்டியோட நாங்க இருந்தோம். நாங்க வந்து ஏன்னு கேட்டா வெளியில சம்பந்தம்னா அவங்களோட ஒத்து போக எங்களுக்கு தெரியாது. ஒத்து போகணுன்ற அவசியமும் இல்லை. எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிறோம் அப்படின்னு அப்படி ஒரு சம்பந்தத்தவே நாங்கள் ஒத்து போகாத வீடு மாதிரி இடம் மாதிரி போனால் நாங்கள் எப்படி ஒத்து போகிறோம்? கல்வியில் எப்படி இருந்திருக்கீங்க? கல்வியில் என்ன இருக்குது? இப்போ கல்வியில் 92 10th முடிச்சிருக்கேன். ஆனால் என்னை பார்த்தா படித்தவங்க மாதிரி தெரியுதா? ஆனால் தெரியாது. ஏன்னு கேட்டால் நான் விவசாயம் பார்க்குறேன், கூலி வேலை பார்க்குறேன். மம்பட்டி கொடுத்தா வெட்ட தெரியும், அருவா கொடுத்தா கருதருக்கு தெரியும், மம்பட்டி எடுத்து கொடுத்தா களை வெட்ட தான் தெரியும். அப்படித்தான் நாங்கள். ஆனால் இந்த பொண்ணு எம்ஏஎம் விவசாயத்தின் சிறப்பு உழவின் பெருமை. இங்க வந்து விவசாயம் தான். உங்க பொண்ணு என்னமா படிக்கிறாங்க? எங்க பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல ரஷ்யாவில் படிக்குது. மருத்துவர் எம்பிபிஎஸ்க்கு படிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். 7 பேத்துக்கு மேல கவர்மெண்ட் ஜாப் போலீஸா இருக்காங்க மேடம். பூரா போலீஸாங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் யாரு படிக்க பூராமே விவசாயம் பண்ணி தான் கூலி வேலை படிக்க வைக்கிறேன். பையன் எல்எல்பி படிக்கிறாங்க. உங்களுடைய படிப்பு எவ்வளவு? நான் 2008 வந்து பிஎட் முடிச்சிட்டேன் சார். இப்போ வந்து எம்எட் முடிச்சிருக்கேன். எம்எல்லாம் 15 கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கல. நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விவசாயத்தை எடுத்துட்டாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு முறையான எங்களுக்கு ஊரை ஒரே இடத்துல எனக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்ற கோரிக்கை தான் சார். தொடர்ந்து பார்ப்போம். எந்தெந்த இடங்களெல்லாம் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம். வாங்க. தொடர்ந்து இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் எந்தெந்த ஏரியாவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக வந்திருக்கிறோம். ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த உங்கள் வீடெலாம் எடுபடுதா? அதில் எடுபடுதுங்க. அதுக்கு என்ன மாற்று வழி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நம்ம மாற்று வழி பண்ணல. திடீர்னு இப்போ போகணுன்னா இப்போ என்ன வழி? இந்த கல், இந்த எல்லை கல். ஆமாம், வாங்க பார்ப்போம். சொல்லுங்க ஐயா, இது உங்க வீடா? இந்த வீடு வந்து பாதிக்கப்படுது. இதுல இருந்து அந்த பக்கம் இப்போ மாற்று இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு? வீடு எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் கொடுக்கும்போது விஏ வந்து என்ன சொன்னாரு, நோட்டீஸை வாங்க மாட்டோம்னோடனே ஆளு விட்டு அங்கிருந்து திருப்பி ஒரு நோட்டீஸ் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி நோட்டீஸ் கொடுக்கும்போது திருப்பி வாங்க மாட்டோம்ட்டேன். நோட்டீஸ் 2 நோட்டீஸ்ல உள்ள விட்டு போயிட்டாங்க. உள்ள போட்டு போன பிற்பாடு திருப்பி விஓ கணக்குள்ள மூலியமா வந்து என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோன்னா இந்த மாதிரி உங்கள் ஆதாரத்தை பூரா எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காசு வாங்குறீங்களா, கோர்ட்டில் போடுறீங்களான்னு கேட்டாங்க. சரி, நான் பிள்ளை குட்டிக்கெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கப்பா கோர்ட்டில் போட முட்டுருக்காங்க,
தாத்தா விற்று காசு எடுக்க முடியல, அப்பா விற்று காசு எடுக்க முடியல, நான் விற்று காசு எடுக்க முடியல. அதனால இந்த காசு கோர்ட்டில் போட்டான்னு உங்களால் அலைய முடியாதுப்பா, நான் உயிரோடு இருக்கும்போதே வந்து நீங்கள் உங்கள் காசு எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி நேரடியாக என் பிள்ளைகளை கூப்பிட்டு போனேன். 8 மணிக்கு கூப்பிட்டு போய் 9 மணிக்கு ஆஃபீஸில் உட்காடுறோம். காலையில் 9 மணிக்கு போய் உட்கார்ந்தவங்க வெறும் 500 ரூபாய்த்தான் கொண்டு போயிருக்கேன். என் பேரன் பேத்திகளை பூராத்தி கொண்டு போயிருக்கேன். என் மருமகளும் என்னோட இருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? இப்போ இந்த இதுக்கு அப்போ என் பேரன் பேத்திய மணி 3 மணி ஆயிடுச்சு. வயிறு பசிக்கு நான் அழுகுதுங்க. இருந்த கொண்டு போன 500 ரூபாயும் அந்த ரெக்கார்டு எட்டுவா, இந்த ரெக்கார்டு எட்டுவா, அதை செராக்ஸ் எட்டுவா, இதை செராக்ஸ் எட்டுவா, பேப்பர் வாங்கிட்டு வான்னு சொல்லி 500 ரூபாய் காலி ஆயிடுச்சு. என் பேத்தி கத்துது, வயிறு போச்சு. கத்தும் போது ஒரு அம்மா உங்களை மாதிரி வயசானம்மா என்னப்பா அப்படி உட்காந்துருக்கீங்க, ஏர்போர்ட்டில் காசு எடுக்க வர சொல்லிட்டு எங்களை இப்படி சித்திரவதை விட்டாங்க. அந்த அம்மா அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸ் நிலையத்தில் வேலை பருவம்பட்டிக்கு. அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு இங்கே வாயா, இந்த ஒரு காலையிலேருந்து உட்காந்துருக்காரு, என்ன ஏன்னு கூட கேட்காம இருக்கீங்க, அப்போ உங்களுடைய அதிகாரமாக நானும் அந்த வியோவா தாயா இருக்கேன், ஏன் நீ இப்படி தெரியுன்னு சொல்லி அந்த அம்மா 500 ரூபா என் மனச்சாட்சிக்கு தூக்கி கொடுத்து. அப்போ அந்த 500 ரூபா கொண்டு பிள்ளைகளை போய் சாப்பாடு போட்டு வந்த பிற்பாடு அவர் சொன்னார், அது யோ உடனே நான் அந்த அம்மாட்ட சொன்னேன். எங்க நாங்கள் அந்த அம்மாட்ட சொல்லவே இல்லை. என் பேரன் பேத்தி கத்துறதை பார்த்துட்டு. இப்போ நீங்கள் என்னையா வேலை பார்க்குறீங்க? நான் வந்து வீட்டில் தாங்க. வீட்டில் தான் மாடு வந்து இப்போ ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி கத்துனாரு. அந்த அம்மா கிட்ட போனோன்னு விருதுன்னு என்கிட்ட கிட்டத்தில் வந்தார். நான் உங்கள்கிட்ட வந்து உடனே இப்போ கையெழுத்து போட்டுறேன், ஐயாவை கவனிச்சுக்கிறீங்களா, லஞ்சம் கேட்டிருக்காரு. என் மனசார கேட்டார், ஐயாவை கவனிச்சுக்கிறீங்களான்னு. நான் என் காசு எதுக்குங்க உங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் மயஞ்ச நம்பர் எங்கள் அப்பா இன்னும் திட்டி நீ பேசுறதுனால உண்மைதான், இப்போ வந்து முடியாதுன்னு சொன்னால் முடியாதுட்டா, நான் ஒன்று படைவெடிக்குன்னு திருப்பி அடையணும்ப்பா, கேட்குறத கொடுப்பா அப்படின்ட்டேன். பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கேட்குறத கூடப்பா அப்படின்ட்டேன். 10,000 ரூபா கொடுக்குறியா, நான் கையெழுத்து போட்டுறேன் அப்படி கேட்குறாரு. சரிங்க, சரி. இப்போ கடைசியாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட? என்ன முடிவு? வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீடு ஆனால் சொன்னது உறுதியாக உங்களுக்கு இடம் உண்டு, வீடு உண்டுன்னு சொன்னார். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை வரை எங்களுக்கு வந்து வீடு தர்றதாக நாங்க வந்து அதனால எதுவுமே அதே அந்த விஓ அம்மாட்ட ஆர்டிஓ அம்மாட்ட போய் கேட்கும்போது என்னுடைய மனச்சாட்சி பொதுவாக விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஒருத்தர் சிவகுமார், இவர் இது பேர் நல்ல பேர் இல்லைப்பா, இவர் பேர் என்ன, சசின்றவர் கூட்டு கொண்டு சசிக்கு சொந்தக்காரரு அந்த அம்மா. அப்போ அந்த அம்மா வந்து உறுதியாக தர்றேன், உங்களுக்கு இடம் உண்டு போட்டுருச்சு. இடம் உண்டுன்னு சொன்ன அம்மா அதே மூர்த்திகிட்ட போய் காசு கேட்க இது இந்த மனுவை கொண்டு போகும்போது இடம் உங்களுக்கு எப்படா நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அதே ஆளு நேரடியாக உங்களுக்கு இடம் எப்படா தரணும்னு சொன்னோம். யாரா சொன்னது? அந்த அம்மாவை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு தகுந்த வார்த்தையை விட்டு அந்த அம்மாவை கேட்குறா, மூர்த்தின்றார். இந்த மாதிரி இன்னல்கள் நிறைய நடந்திருக்கு. வாங்க இன்னொரு அடுத்த இடத்த பார்ப்போம். தொடர்ந்து இந்த விமான நிலையத்திற்காக ஆக்கிரமிப்பு செய்ய உள்ள இடங்களை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வசதியானவங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஓட்டு வீடுகளில் தான் இருக்காங்க. இவர்களுக்கான வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். இதே மாதிரியான மாதிரி கிராமம் ஒன்றை உருவாக்கி தர வேண்டும் என்பது இந்த ஒட்டுமொத்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதே மாதிரி பையன் அது சாமி வரைக்கும் வைப்போம். சாமி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வாரம் அவ்வளோ ஃபங்க்ஷன். தொடர்ந்து இந்த வீடுகள் எல்லாம் இந்த ஆக்கிரமிப்பில் வருகிறது. இந்த
விரிவாக்க பணிக்காக எடுக்கப்பட உள்ள இந்த வீடுகள் தான் குறிப்பாக விவசாயங்கள் நடைபெறுகின்ற இடம். அதே போன்று தொடர்ந்து 7 தலைமுறைகளாக இந்த கிராமத்தில் பொன் கொடுத்து பெண் குறிப்பாக இவர் ஒரு இளைஞர் இவர் மாடுபிடி வீரர் கூட. பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7 தலைமுறைகளாக இந்த ஊரிலிருந்து பெண் வெளியில் கொடுப்பதும் இல்லை, வெளியிலிருந்து பெண் எடுப்பதும் இல்லை. எனவே ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்ந்த இந்த கிராமத்தை விட்டு நாங்கள் எப்படி வெளியேறுவது என்பது இந்த கிராம மக்களின் பதிவாக உள்ளது. தொடர்ந்து இந்த இடங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே பாதிக்கப்படக்கூடிய இடமாக உள்ளது. இந்த வீடுகள் மட்டுமல்லாது தேவேந்திரகுல வேளாளர்களின் ஏறும் போரும் எம்குல தொழிலான விவசாய தொழில் இங்கு முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது. அட ஏக்கா குறிப்பாக இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் இங்கே பாதிக்கப்படுகிறது. பார்த்தோம்னா பச்சை பசேர்னு, அதாவது இந்த விவசாயத்தை இந்த கிராம மக்கள் மிகவும் நேசித்து, எவ்வளவு படிச்சிருந்தாலும் கூட இந்த விவசாயத்தை மிகவும் நேசித்து குறிப்பாக இயற்கை முறையில் இந்த விவசாயத்தை பண்ணுகிறார்கள். ரொம்ப வேதனையான விஷயம்தான். ஏன்னா இயற்கை முறையான விவசாயத்தை மிகவும் நேசித்து, ஏன்னா இன்றைக்கி இயற்கைன்றது ரொம்ப இதாகிட்டு வர்ற சூழ்நிலையில் இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை சீரும் சிறப்புமாக இந்த மகளிர்கள் விரும்பி எம்ஏ படிச்சிருந்தாலும் சரி, அது எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, இந்த விவசாயத்தை மிகவும் நேசித்து செயல்படுகிறார்கள். இதெல்லாம் பாதிக்கும் போடும்போது அவர்களுடைய மனவேதனை மிகவும் குமுறலாக உள்ளது என்பது இங்கு உள்ள குறிப்பாக மல்லத்திகளின் பதிவாக உள்ளது. இந்த இடங்களெல்லாம் இங்கு பாதிக்கப்படக்கூடிய இடமாக உள்ளது. தற்போது வெண்டை, குறிப்பாக வெண்டை, மற்ற காய்கறிகள் இங்கு பயிரிடப்பட்டுள்ளது. திடீரென்று இதெல்லாம் எடுக்கும் பொழுது இது ஒரு பிள்ளையை கொன்றதற்கு சமமாக கருதப்படும் சொல்வார்கள். ஒரு பச்சை இலையை பிடுங்குவது கூட விவசாயிகளுடைய கருத்து என்னென்னா, பச்சை இலையை பிடுங்கினால் கூட அது பிள்ளையை கொள்வதற்கு சமம், கொலைக்கு சமம் என்று கூறுவார்கள். அந்த வகையில் இப்படி இருக்கின்ற இந்த விவசாயத்தை திடீரென்று காலி பண்ணுவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கும் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்க எத்தனை தலைமுறையாமா இங்க இருக்கீங்க? இதுக்கு 70 வயசாயிடுச்சு. 70 வயசாச்சு. அவங்க 45 வருஷம். அன்னைக்கு இது பூரா எங்க அப்பா விட்டு இடம் நாங்க இருக்க யாரும் வாங்கி கொடுக்கல எங்களுக்கு. அவரோட இருக்க இடம் பூரா அப்பா விட்டு இடம். கவர்மெண்ட்ல வாங்கி கொடுக்கல, ஏழை மக்கள் இருந்து உதவி யாரும் செய்யல. அவரோட அப்பையும் விட்டு இடத்துல தான் வீடு கட்டியிருக்கோம். இப்போ என்ன இப்போ திடீர்னு காலி பண்ண சொல்றாங்கல்ல, உங்க மனசு எப்படி இருக்கு? எல்லா மக்களையும் கொண்டு புதைச்சு விட்டு எடுத்துக்கிற சொல்லு. எல்லா மக்களையும் சின்ன மக்களை கொண்டு விட்டு இடத்து பூரா எடுத்துட்டு போட்டு எடுக்கிறாங்க. நீங்க எப்படி சம்மதிச்சீங்களா இதை எடுக்கிறதுக்கு? அதையும் ஆசை காட்டி மோசம் செய்ய ஆம்பளைங்க அறிஞ்சிட்டு நம்ம பொம்பளை நாங்கள் அவங்க கொடுக்க வாங்கி முல்லையில் விட்டு இந்த வீடு கட்டின கடைங்களை வாங்கி அடைச்சாச்சு. இன்னைக்கு வீடை எடுக்கிறீங்க. இப்போ இருக்க மக்களுக்கு எங்கே போய் இருக்க? கடை வாங்கி வீடு கட்டான், நீங்கள் கொடுக்குறதும் கடன் நடந்துட்டான். இப்போ போய் இருக்க சொன்னால் எங்கே போய் இருக்கும்? எதை நம்பி அந்த காசை வாங்கி? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 7 குழந்தை, 6 பையன், பொண்ணு. இப்போ எல்லாருமே உள்ளூர்லேயே தான் இருக்காங்க. எல்லாரும் உள்ளூரில் தான் முட்டி விடுறோம். எங்கள் அப்பா விட்டு இடத்துல இருக்க யாரும் எங்களுக்கு பகிர்ந்து விடலை, கவர்மெண்ட்டும் கொடுக்கல, இந்த இப்போ வர்ற புண்ணியவதைங்களும் கொடுக்கல. எந்த இடத்துக்கு போக சொல்றாங்க? இடம் கொடுக்க முடியாது. நீங்க எங்க கம்மா தண்ணிக்குள்ள கூட விழுந்து சாங்கன்றாங்க. நாங்க எங்க போய் பிள்ளை விட்டு உங்களுக்கு என்ன தேவை இப்ப வேணும்? யாருக்கு எவ்வளவு இடம் எடுக்கிறீங்களோ அந்த இடம் வீட்டுக்கு நஷ்டடி. சூப்பர் சூப்பர், அதுதான் கொடுக்கணும். சரிம்மா, நன்றிம்மா. நம்ம நன்றி. கடவுள் நமக்கு. அம்மா உங்க பேருமா? உங்க பேர் என்னம்மா? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. சாமி பேர் சின்னவுடையாரு. ஆஹா, கவுன்சிலர். அம்மா கவுன்சிலரா இருந்தீங்களா? அவங்க மருமக. மூத்த ஐயனார் கொண்டாட்டி முன்னாள் கவுன்சிலர் அம்மா. சூப்பர். சொல்லுங்கய்யா, இப்போ திடீர்னு இந்த விமான நிலையத்துக்கு இடம் எடுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? அங்கே என்ன நடக்கிற கவர்மெண்ட் எடுக்கிறத நாங்கள் ஒன்றும் மறிக்க முடியாது. நிச்சயமா. அதே மாதிரி ஒரு இடத்தை காமிச்சு ஒரு போரை போட்டு
இந்த தாங்கியை கட்டி தண்ணியை ரெடி எடுத்து கொடுத்து ஒரு கரண்ட் எடுத்து கொடுத்தாக்க ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் போயிட்டு போகிறோம். ஒரு கிராமமாக உருவாயிரும். உருவாகிறோம். இதை விட்டு கிளம்பு இந்த அடைமலைகளையும் செடிமலைகளையும் எனக்கு காய்ச்ச மாதிரி நான் பிள்ளை விட்டு கூட்டிட்டு எங்கே இருப்போம். நீங்கள் சொல்லுங்க பிள்ளை விட்டு வச்சுருவோம். திடீர்னு வந்து 2000 போலீஸ் இறக்குறாங்க, கரண்ட் நிப்பாட்டுறாங்க, தண்ணியை நிப்பாட்டுறாங்க. இப்படி அநியாயம் பண்ணாக்க கவர்மெண்ட்டில் காது ஏன் வாங்கினேன்னு கேட்குறாங்க. உங்கள் இடம் மொத்தம் எவ்வளோ இடமே அதில் பாதிக்கப்படுது? மொத்தம் வீடுகளா எல்லாம் உங்கள் இடம், விவசாய இடம் எல்லாம் சேர்த்து எவ்வளோ பாதிக்கப்படுது? எங்களுக்கு வந்து ஒரு 7 ஏக்கர் வரைக்கும் போகுது, அடியாகுது. 7 ஏக்கருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? வீட்டுக்கெல்லாம் 30 லட்சம் கொடுத்துருக்காங்க. 30 லட்சத்துக்கு 60 லட்சம் தர கட்டி கொடுக்க சொல்லுங்க. அதையும் கோர்ட்டில் போட்டுறேன், அதில் போட்டுறேன் பயமறிச்சு மக்களை காதை வச்சு இது பண்ணிட்டாங்க. ரொம்ப அலக்கூட பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது ஏழைகளுக்கு நல்ல விவசாய இடத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஐயா? விவசாய இடம் வந்து எங்களுக்கு எனக்கு பிளாட்டுக்கு விவசாய இடமெல்லாம் அங்கிட்டு விவசாய இடத்துல வீடு கட்டியிருக்கோம். விவசாய இடத்துக்கு 3 ரூபா பேருக்குல பார்க்க சொல்லுங்க. சரியா. இப்போ மாற்று வழி உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஊரை உருவாக்கி கொடுக்கணும். ஒரு சுடுகாடு உண்டாக்கி கொடுக்கணும். நிச்சயமா. குடிக்கிற தண்ணி ஒரு கிணறு கட்ட போனாக்க எங்கே போய் பிறப்பாங்க. இப்படி அநியாயம் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டுக்காரங்க. நிச்சயமா ஐயா, பார்ப்போம். நன்றி.